பாட்டு தன்வந்தரியார் சொல்லித் தந்தது. விடாத தலைவலி, மூக்கு எரிச்சல், மூக்கு அடைப்பு இதெல்லாம் வரும்போது எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாது. யாருக்காவது முகத்தில் சோகம் தெரிஞ்சிச்சுன்னா மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனை, உடம்புல எங்கேயோ பிரச்சனை, வலி, இல்லைன்னா மூக்கடைப்பு, தலைவலி, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களும் சந்தோஷப்படாமல் மற்றவங்களையும் சந்தோஷப்பட வைக்காமல் இருக்கிற பல பேரை தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னோட ஒரு நண்பர் கேட்டார், இப்படி வைத்தியமாக போடுற வீடியோவில் வியூ எல்லாம் குறைவாகத்தானே வருது, வேறு ஏதாச்சும் முயற்சி பண்ணலாமேன்னு கேட்டதும் என்னோட முகத்துலேயும் வருத்தம் வர்ற மாதிரி இருந்துச்சு. சமாளிச்சுட்டு வியாதிகள் எல்லாம் இருக்கிற போது தானே வைத்தியத்தை பற்றின நினப்பு வரும். உலகத்தில் வியாதியே இல்லாத நிலைமை வந்துட்டதால இந்த சித்த வைத்திய சம்பந்தப்பட்ட வீடியோவுக்கு பார்வையாளர்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னதும் என் நண்பர் சிரிச்சுக்கிட்டார். நானும் தான். உள்ள வருத்தம் இருந்தாலும் சில சமயங்களில் காட்டிக்காமல் சமாளிக்கிறதும் கூட ஒரு வகையான கலைதானாலும் இந்த தலைவலியும் மூக்கடப்பும் வந்துட்டா முகம் தானாகவே காட்டி கொடுத்துடும். தன்வந்திரியார் சொல்லித்தந்த பாடலுக்குள் போகலாமா? பாரப்பா மானிடர்க்கு கபால பீனிசம் கண்டவுடன் வீடு விட்டு போவதற்கு. மனிதர்களுக்கு கபால பீனிசம் வந்துச்சுன்னா உடம்பை விட்டு போகிறதுக்கு ஒரு பக்குவம் சொல்கிறேன் கேளுப்பான்னுட்டு. நேரப்பா குங்குமப்பூ கஸ்தூரி. குங்குமப்பூன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து கஸ்தூரி மஞ்சள். இந்த ரெண்டையும் எடுத்துட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சணுங்கிறார். நல்லா கொதிச்சு வரும்போது எடுத்து ஆற வச்சிடணுங்கிறார். கொஞ்சமாக நல்ல சுத்தமான குங்குமப்பூ, கஸ்தூரி மஞ்சள் தூளாக்கி எடுத்துட்டு சுமாராக ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்துட்டு வாரப்பா நாசியிலே இருதமர்க்கும். காலையிலையும் சாயந்தரமும் மூக்குத்து வாரத்தில் தடவிட்டு வந்தா ஒரு மண்டலம் இப்படி 48 நாளைக்கு இப்படி செய்துட்டு வந்தா கொடுமையான கஷ்டப்படுத்துகிற கபால பீனிசம்ங்கிற சைனஸ் தொல்லையே போயே போகும்னு சொல்லிட்டு புகட்டிடவே பீனிசங்கள் எங்கே போச்சு, புகழான தசை அடைப்பு காந்தலெங்கே. குங்குமப்பூவும் கஸ்தூரி மஞ்சளையும் தூளாக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சினதை மூக்குத்து வாரத்தில் ஒரு மண்டலம் தடவிட்டு வந்தா பீனிசம் எங்கே போச்சு, மூக்கில் தசையடைப்பு இருந்துச்சே எங்கே போச்சுன்னு கேட்குற மாதிரி ஆயிடுங்கிறார். அது மட்டும் இல்லை, தலைவலி, தலையில் வர்ற புற்றுநோய்களுக்கு கூட இந்த மருந்து பக்குவம் சரியானதுன்னும், இது இவ்வளவு எளிய பக்குவமாக இந்த கபால பீனிசத்துக்கு மருந்து யாருமே சொல்லலை, சரியா தன்வந்திரியார் சொல்லியிருக்கிறதா சொல்லிட்டு. இந்த சின்ன நூல் தான், ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே பொய்யாகாதுன்னோ தப்பாதுன்னோ உறுதிபட சொல்லுகிறார். எதுக்கு இந்த மருந்தையெல்லாம் ஒரு மண்டலம் 48 நாளைக்கு உபயோகிக்க சொல்கிறாங்கன்னு கேள்வி கேட்கலாம். ஒரு இரும்பு கட்டியை தகடாக மாற்றணும்னா சூடாக்கிட்டு ஒரு அடி போதாது, பல அடிகள் கொடுத்தா தான் அந்த இரும்பு கட்டி தகடாக மாறும்.
இல்லை நம்ம கேட்குற வடிவத்துக்கு வரும். அதுபோல தான் மருந்தும். நம்ம வியாதிகளை எல்லாம் தீர்க்கணும்னா பல நாள் தொடர்ச்சியாக உபயோகிக்க சொல்கிறதும் உபயோகிக்கிறதும் சரிதானே? தன்வந்திரியார் சொன்ன பக்குவம் சைனஸ் பிரச்சனையை தீர்த்துச்சுன்னா அவருக்கு ஒரு வணக்கத்தை போடலாமே. நல்ல விஷயம் தானே.